வணக்கம் ஜெயஹிந்த். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டை இப்போ அடைஞ்சிருக்காரு. நேரு அவர்களை விட ஒரு லாங்கஸ்ட் சர்விங் பிரதமராக இந்தியாவுக்கு இப்போ திரு மோடி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆய்வு ஒன்று பார்ப்போம். இந்த 12 வருடங்களில் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மற்றும் பாதுகாப்பு எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய நான் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இந்தியாவோ எந்த நாட்டோடைய அழுத்தத்துக்கும் உள்ளாகக்கூடாது, இந்தியாவுடைய முடிவுகளை இந்தியா தான் எடுக்கணும் அப்படின்றது பல பிரதமர்கள் சில மாத காலங்களே பதவியில் இருந்த திரு தேவேகவுடா அவர்கள் போல இருந்த போதும் இந்த இடத்துல இந்தியா எவ்வளோக்கு எவ்வளோ போராடணுமோ அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சில முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். நேரு அவர்களுடைய காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் அது பல இதில் மாறினாலும் ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். எந்த விதமான ஒரு ஃபார்மல் மிலிட்ரி அலையன்ஸ், நாட்டோ, சியட்டோ, சென்டோ, வாட்ஸ்அப் ஆக்ட் போன்ற எதுலேயுமே இந்தியா பார்ட்டாக இருக்காது. எந்த ஒரு பிளாக்லேயுமே இந்தியா இருக்காது. இந்தியா தனித்துவமாக தான் இருக்கும் அப்படின்றதுல இப்போ மோடி அவர்கள் யூஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் அவங்க வந்து மோடி அவருடைய ஒரு பேச்சை கோடிட்டு காட்டுறாங்க. பில்டிங் த வைடஸ்ட் பாசிபிள் வெப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது தான். இந்தியா ஒரு குறுகலான ஒரு பிளாக்ல போய் மாட்டாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பார்ட்னர்ஷிப்பை இந்தியா விரும்புது. ஸோ மோடி அவர்கள் என்ன திங்க் பண்ணாரு அப்படின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்றது. அது என்னன்னா, ரஷ்யா கிட்ட வந்து நம்ம S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறோம், சைனாட்ட வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், அமெரிக்காட்ட வந்து MQ-9Bs வாங்குறோம், M777 பீரங்கிகள் வாங்குறோம், அப்பாச் ஹெலிகாப்டர்கள் வாங்குறோம், இஸ்ரேல்கிட்ட இருந்து சில முக்கியமான டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், ட்ரோன்ஸ் போன்றவை வாங்குறோம், பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம விமானங்கள் வாங்குறோம். இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் ஹார்ட்வேரை பார்த்தீங்க அப்படின்னா 2 பரம எதிரிகள், அமெரிக்காவோ ரஷ்யாவோட ஆயுதங்கள் ரெண்டுமே இருக்கு. இன்ஃபேக்ட் போன வருடம் பெங்களூர்ல நடந்த ஏர் ஷோவில் இந்தியாவுக்கு 2 விமானங்கள் Su-57 மற்றும் F-35 பக்கத்துல இருந்து வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு ஏர் ஷோவில் வந்து பங்கேற்றதெல்லாம் பார்த்தோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ப்ராடர் வைடர் பார்ட்னர்ஷிப்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இப்போ நம்ம அந்த ரஷ்யாவையும் மேற்குலகத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறோம். ஜூலை 2024 பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா மாஸ்கோ போய் புதினை சந்திக்கிறாரு. இந்த போர் 2022 ஆரம்பிச்ச பிறகு வெளியிலிருந்து ஒரு தலைவர் ரஷ்யா போனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் தான். அதே சமயம் ஆகஸ்ட் 2024 கீவுக்கு போறாரு, போலாண்டில் போய் ட்ரெயின் எடுத்துட்டு உக்ரைனுக்கு போறாரு. அங்க ஜெலன்ஸ்கியோட தோல்ல கை போட்டு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரஷ்யா அதிபரை பக்கத்துல வச்சுக்கிட்டு இது போருக்கான யுகம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். அதன் பிறகு இந்த இடத்துல யூகேவுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் கேமரூன் அக்டோபர் 2024 ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருந்தாரு. இந்தியா இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் யுக்ரைன் அண்ட் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பீஸ் அண்ட் இட்ஸ் கிரெடிபிலிட்டி இஸ் இமென்ஸ் அப்படின்றது. இங்கே கட்டமைக்கப்பட்டது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நாடு, நாம தான் ஏதோ காசு கொடுத்து ரஷ்யாவை போய் யுக்ரைனை தாக்குங்கன்னு சொன்ன மாதிரி ரஷ்யா உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு யூகே. அதோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரதமர் மோடி அவர்களை பத்தி இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா புதின் அவர்கள் டிசம்பர் 4-5 போன வருடம் இந்தியாவுக்கு வந்தாரு. 23rd இந்தியா ஆனுவல் ரஷ்யா சமிட்ல. அந்த இடத்துல பார்க்கும்போது செப்டம்பர் 2024 ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு. என்னன்னா, இந்தியாஸ் நான் அலைன்மெண்ட் ஹஸ் ஹிஸ்டாரிக்கலி பீன் சினானிமஸ் வித் நான் அமெரிக்கன் அப்படின்றது தான். நம்ம நான் அலைன்மெண்ட்னு சொல்றது பேசிக்கலா அமெரிக்கா கூட கூட்டு சேர மாட்டோம் அப்படின்றது தான் அந்த வரலாறு சொல்லுது. இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அவங்க எதிரியாவே இருந்தாங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு தள்ளி இருந்தாரு. பல காலகட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது எடுங்க, சைனா. 2020 கல்வான்ல கிளாஷ் நடக்குது. இந்தியாவுடைய 20 முக்கியமான வீரர்கள் இன்னுயிர் நீக்கிறாங்க. உடனடியா இந்தியா சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்றாங்க. சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டோட்டலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சைனீஸ் ஆப்ஸை முதலா பேன் பண்ண ஃபர்ஸ்ட் நாடு அது இந்தியா தான்.
அந்த காலகட்டங்களில் சில மெத்தப்படுத்த மேதாவிகள்லாம் சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் முடிஞ்சிருமா அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இந்த 4 வருட காலம் இறுக்கி பிடிச்சதுனால இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ண பிறகு எத்தனை நாடுகள் 2024க்குள்ள டிக்டாக்கை பேன் பண்ணாங்கன்னு பாருங்க. இந்த பைடான்ஸ் நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த நிறுவனமே மூடக்கூடிய அளவுக்கு, அமெரிக்காலே அந்த நிறுவனம் மூடக்கூடிய அளவுக்கு அந்த இடம் போய் சேர்ந்ததை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு இப்போ அந்த உறவை லைட்டா நம்ம புதுப்பிக்கிறோம். பட் சீனாவுடைய ப்ராடக்ட்ஸ், குறிப்பா அவங்களுடைய மென்பொருள் அப்படின்றது நம்பகத்தகுந்தது கிடையாது, இதுல செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லி முதல்ல எடுத்து வச்சது இந்தியா தான். அதோட தாக்கம் இன்னைக்கு சைனாவுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டை மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சிருக்கு. குறிப்பா டேட்டா சென்டர்ஸ், இப்போ உலகத்தோட டேட்டா சென்டர்ஸ் எங்கேருந்து வருது, எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான். இது தண்ணீர் தேவை அதிகமா இருக்கு, இந்தியாவை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த டேட்டா சென்டரோடைய ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா சேஃபா இருக்கணும். சைனால டேட்டா சேஃபா இருக்காது அப்படின்ற அந்த பிம்பம், இந்த இடத்தோடைய துவக்கத்தை ஆரம்பிச்சு வச்சது இந்தியா தான். அதன் பிறகு எஸ்சிஓ சம்மிட் 2025 நடக்குது. ஷி ஜின்பிங்கை ஒரு 5 வருடம் கழித்து அவர் சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு அந்த 3 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மியூச்சுவல் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் சென்சிட்டிவிட்டி. ஒருத்தருக்கு உண்டான நம்பிக்கை, மரியாதை மற்றும் என்னோட பிரச்சனை என்ன உன்னோட பிரச்சனைன்றது அந்த சென்சிட்டிவிட்டி தெளிவா தெரியணும் அப்படின்றது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3வது மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்தியா ஒரு குளோபல் சவுத்தோடைய குரலா, குளோபல் சவுத்ன்னு சொல்லக்கூடிய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தலைவனா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணது செப்டம்பர் 2023 டெல்லியில G20 சம்மிட்ல அந்த ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர் அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அந்த தீமை உள்ள கொண்டு வரும்பொழுது கிளியர் கட்டா நாம ஒரு உலகம் அப்படின்றது மனிதர்களுக்கான இடம், வேலிகள் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒரு தீம் கொண்டு வந்தோம். ஆப்பிரிக்கன் யூனியனுடைய பர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை இந்தியாவுடைய பிரசிடென்ட்ஷிப்ல தான் நம்ம G20க்கு உள்ள கொண்டு வரோம். 250 கூட்டங்கள் நடந்துச்சு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை. இந்த இடத்துல G20 நேஷன்ஸ் இந்த குளோபல் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொன்னதும், அதே மாதிரி அந்த ஆப்பிரிக்க நாடுகளுடைய பிரஜையை அவங்கெல்லாம் ஒரு 3ஆம் தர நாடுகள்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டங்களில் கையை பிடிச்சி கூட்டு வந்து சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்ச நிகழ்வெல்லாம் மிகப்பெரிய லெவலில் அந்த காலகட்டங்களில் பேசப்பட்டுச்சு. டிப்ளமேட்டிஸ்ட் ஊடகம் நவம்பர் 2024 எழுதும்போது, India's G20 presidency set many benchmarks which will be difficult to replicate in future. இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா கண்டக்ட் பண்ணது அப்படின்றது வேற நாடுகள் இதுக்கு சமமா கண்டக்ட் பண்றதுன்றது ஒரு ஃபியூச்சர்ல சேலஞ்சா இருக்குன்ற அளவுக்கு பாராட்டினாங்க. அதன் பிறகு நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிட்டி, ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, இந்த இடத்துல அந்த 4 பிரின்சிபல்ஸ், அதாவது சம்மான், அதாவது சமமான மரியாதை, சம்வத் டயலாக், சாந்தி அமைதி, சம்ருதி வளர்ச்சி, இதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். பேசிக்கலா இந்தியா இந்த சுத்தி இருக்கக்கூடிய சிறு நாடுகள் இவங்க சைனா கிட்ட அடிமையா போயிடக்கூடாது அப்படின்றதுல $8 பில்லியன் அளவுக்கான கடனை நம்ம பங்களாதேஷுக்கு கொடுத்தோம். $2.7 பில்லியன் அளவுக்கான கடன் நம்ம இலங்கை கொடுத்தோம். இலங்கை திவாலான போது அவங்களுக்கு அந்த முக்கியமான பெட்ரோல், டீசல், அத்தியாவசிய தேவையான மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இந்தியா தான் கொடுத்துச்சு. நேபாளுக்கு $1.6 பில்லியன் கடன், மாலத்தீவுக்கு $1.4 பில்லியன் கடன், பிளஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர், என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற அந்த கம்ஃபர்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஸ்ரீலங்கா, இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஆப்கானிஸ்தான் நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு உலகத்தோட சோஷியோமெட்ரிக் சர்வேல, அதாவது கேலப் போன்ற சர்வேல இந்தியாவை மிக மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிய மக்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுல ஒரே ஒரு நாட்டை நம்ம தனிமைப்படுத்தி வச்சோம், அது பாகிஸ்தான். ரீசன்ஸ் வெல் நோன், உங்க எல்லாருக்குமே அதுக்கான காரணம் தெரியும். அதன் பிறகு இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆட்சி மாற்றம் எப்பப்பெல்லாம் ஒரு நாட்டு நம்ம அண்டை நாட்டுல தேர்தல் வருதோ அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவை எதிரியா காமிச்சு கெட் அவுட் இந்தியா கேம்பெயின், மாலத்தீவுல அதே மாதிரியான ஒரு சிமிலர் கேம்பெயின், நேபாளில் அதே மாதிரியான சிமிலர் கேம்பெயின் நம்ம இலங்கையில பார்த்தோம். பங்களாதேஷ்ல ஜமாத்தி இஸ்லாமி போன்ற ராடிக்கல் அமைப்புகளும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வரலாம். அது வேற, பொலிட்டிக்கல் இது வேற. பட் ஓவராலா இந்த நாடுகளை எல்லாமே நல்லபடியா பார்த்துக்குச்சு இந்தியா அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு மிக முக்கியமா ஆப்ரேஷன் சிந்தூர்.
இந்த இடத்துல இறங்கி அடிக்க இந்தியா தயங்காது, இது புது இந்தியா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவையும், இந்தியா சைபர் மற்றும் ட்ரோன் வார்ஃபேர் மற்றும் ஸ்டாண்ட் அலோன் பிரிசிஷன் ஸ்ட்ரைக்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய வல்லமையை பெற்றிருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா நம்ம காமிச்சோம். இது எல்லாத்த விட ஒரு மிக முக்கியமான விஷயம், அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியா தாக்குன முதல் நாடு அப்படின்ற வரலாற்று பெருமையை இந்தியா உலகத்துக்கு வந்து காமிச்சது. அதன் பிறகுதான் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் தலைவர் ட்ரம்ப் போய் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு $16 பில்லியன் செலவு பண்ணி, கிட்டத்தட்ட $1.6 பில்லியன் செலவு பண்ணி ஒரு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குனாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து கிளியர் கட்டா அதில் வச்சாங்க, அந்த புது ட்ரெண்டை செட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகள் நடுவில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்த நாடு இந்தியா. பல இடங்கள்ல ரஷ்யா உக்ரைன் 2 நாடும் போரை நிறுத்தி 27,000 இந்திய மாணவர்களை மீட்டு எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், இல்லை வளைகுடா நாடுகள்ல ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரேல்கிட்ட சொல்லி ஈரான் தாக்காம பார்த்துக்கிட்டு ஈரான்ல இருந்து நம்மளுடைய மக்களை வெளியேற்றுறதா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐஃபா துறைமுகம் அது இந்தியாவால் ஹேண்டில் பண்ணப்படுது, இங்க இருக்கக்கூடிய கவடார் துறைமுகம் சபகார் துறைமுகம் அது இந்தியாவால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் இஸ்ரேல் சபகார் துறைமுகத்தை ஒன்றும் தாக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் அங்கே இருக்கக்கூடிய ஹைஃபா துறைமுகத்தை தாக்கல, அந்த இந்தியாவுடைய முனையத்தை தாக்கல. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய மாஸ்டரி இருக்கு ஆஸ் அ குளோபல் நெகோஷியேட்டரா அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதன் பிறகு எங்க தள்ளி நிற்கணுமோ நம்ம தள்ளி நின்னோம், காசா பிரச்சனையில் நம்ம தள்ளி நின்னோம். இப்போ ஈரான் இஸ்ரேல் பஞ்சாயத்தில் அமெரிக்கா பஞ்சாயத்தில் இந்தியா உள்ள சிக்கல, அதில் உள்ள சிக்கனோட பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய 3,20,00,000 மக்கள் இங்கேருந்து பல நாடுகளில் போய் அங்கே கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, பெர்மனன்ட் ரெசிடெண்டாக இருக்காங்க, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டிப்ளமேசியை இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்திருக்கோம். இந்திய உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய நாடாக நம்மளை கொண்டு போகிறதுக்கும், அதே மாதிரி 2023 6.5% அளவுக்கு அதிகமான ஜிடிபி, இப்போ உலகமே 3% ஜிடிபியில் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 6.5%க்கும் அதிகமாக 7.5% இப்போ தொடக்கூடிய அளவுக்கு ஜிடிபியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான அச்சீவ்மெண்ட்டை பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து ரொம்ப கிளியராகவே பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம சில முக்கியமான குறிப்புகளை வந்து பார்க்கணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் ரொம்ப முக்கியமான நிறுவனம். ஆகஸ்ட் மாதம் மோடி அவர்களையும் இந்தியாவை பற்றியும் ஒரு லைன் எழுதினாங்க, ஒரு கட்டுரை வந்து ஒரு வாய்தான் நான் படிக்கிறேன். The diplomatic quest of strategic autonomy, India aims to build the widest possible web of constructive partnership without binding itself by a formal alliance. எந்த நாட்டிலுக்கும் அடிமைப்படாமல், எந்த ஒரு பிளாக்லையும் போய் சிக்காமல் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை இந்தியா முடிவெடுத்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொலிட்டிகோ மேகசின்ஸ் செப்டம்பர் 2024 எழுதுனாங்க, இந்திய பிரதமர் மோடியை தான் பிரைமரி மீடியேட்டரா ரஷ்யா கூட பேசுறதுக்கு ஜெலன்ஸ்கி விரும்பினாரு அப்படின்றதும், அதுல இந்தியா தலையிட்டாங்க, பேசினாங்க. பட் அமெரிக்கா ட்ரம்ப் மாறின பிறகு 25க்கு பிறகு நம்ம என்ன அரசியல் நடந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த இடத்துல இந்தியாவால ஒரு எஃபெக்டிவான இதை பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனல் பிளாக்ஸ், இந்த கிரெடிபிலிட்டி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ மோடி அவர்களுடைய இந்த 12 வருடம் வெர்சஸ் ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய இந்தியாவுடைய முதல் பிரதமர், அவருடைய 12 வருஷம், இதை கம்பேர் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் இந்த வீடியோ கிடையாது. பட் ஒரு மிகப்பெரிய குளோபல் பவரில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத சாமானியர்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்காக ஒரு வேலை பண்ணுங்க. இந்த 10-12 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாடு ட்ராவல் பண்ணும் பொழுது, இல்லை இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் வேலை செய்யும் போது, இந்தியா அப்படின்ற உங்கள் பாஸ்போர்ட்டுக்கும் இந்தியர் அப்படின்ற உங்கள் அடையாளத்துக்கும் என்ன மரியாதை இருந்துச்சு, இப்போ நம்ம எந்த அளவுக்கு மரியாதை அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் பல சாதனைகள் செய்யறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.